வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம போய் பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபில் சால்ட்டோட இன்ஜுரி அப்டேட்டை பார்த்துருவோம். ஃபில் சால்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி, ஸோ அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்ஜுரின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஃபைனலி அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு இன்ஜுரிலாம் கிடையாது, அவருக்கு வந்து ஃபீவர், அதனால தான் அவர் லாஸ்ட் மேட்ச் விளாடல. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சனிக்கிழமை சிஎஸ்கே கூட இருக்குது நம்ம ஆர்சிபிக்கு. அந்த மேட்ச்சில் வந்துட்டு ஃபில் சால்ட் விளாடுவாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மேட்ச்சில் ஃபில் சால்ட் கண்டிப்பாக விளாடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் அவருடைய ப்ராக்டிஸ் செஷனை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ டிகே ஃபில் சால்ட்டை வேற லெவலில் மோல்டு பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் வந்துட்டு இனிஷியலி வந்துட்டு அந்த பவர் பிளேயெல்லாம் மேக்ஸிமைஸ் பண்ணும்போது டிகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மிகப்பெரிய லெவலில் மோல்ட் பண்ணியிருக்காரு, எனக்கு ட்ரஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ஸோ நம்ம ஃபில் சால்ட் சொல்லியும் கேட்டிருக்கோம், அதே நேரம் டேவிட் படிக்கல் சொல்லியும் கேட்டிருக்கோம். ஸோ ஃபில் சால்ட்டோட அந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஏன்னா டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஃபீவருங்கிறதுனால அவர் போயிட்டதுனால நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, எஸ்பெஷலி நான் என்ன நினச்சேன்னா ஜாக்கப் பெத்தல் உள்ளே வந்திருந்தாரு, டேவிட் படிக்கலை வந்து ஓப்பனிங் பண்ண வச்சுட்டு ஜாக்கப் பெத்தல் ஒன் டவுனில் வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயர், ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிற காம்பினேஷனில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கோலி அண்ட் ஃபில் சால்ட் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் அதே நேரம் இப்போ ஜாக்கப் பெத்தலுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினிஷர் லெவல் ஆஃப் ட்ரைனிங் தான். ஸோ டோட்டலி வந்து ஆர்சிபி பேசர்ஸ் வர்சஸ் ஜிதேஷ் அண்ட் ஜாக்கப் பெத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் செஷனை தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டோட்டலி வந்துட்டு ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷர் டைப் ஆஃப் பிளேயர் தான். மேட்சஸை வந்து நமக்காக முடிச்சும் கொடுத்துருக்காரு. ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஸ்டன்டான மேட்ச்சில் டீசென்ட் டோட்டல் அச்சீவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. பேசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் ஹேஸ்லவுட், புவி, யாஷ் தயால் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஓவர் அப்படிங்கிறத பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜாக்கப் பெத்தலுக்கு ஒரு பெரிய லெவல் ட்ரைனிங் செஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் ஃபில் சால்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத ஆரம்பித்து வேறு லெவலில் வெளுத்து வாங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அண்ட் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து காம்பினேஷன் அப்படிங்கிறது பெரிய லெவலில் நமக்கு மாறணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ அந்த காம்பினேஷன் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ காம்பினேஷன் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நம்மளுடைய ஆர்சிபிக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, நம்ம பர்பிள் கேப் அண்ட் ஆரஞ்ச் கேப்பில் இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பர்பிள் கேப் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாஸ் ஹேஸ்லவுட் ஸ்டில் வந்து நம்பர் 1ல் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இன்னும் ரெகுலர் இன்டர்வல்ஸில் வேறு லெவலில் வந்து விக்கெட் எடுத்துட்டு இருந்தாருன்னா ஜாஸ் ஹேஸ்லவுட் அந்த பர்பிள் கேப்பை தூக்கிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் கிங் கோலி இப்போ ஆரஞ்ச் கேப் லீடர் போர்டில் ஸோ டாப் 2ல் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆரஞ்ச் கேப்பும் கிங் கோலி பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ சேசிங் அப்படின்னு வரும்போது கிங் கோலி மீண்டும் அவருடைய பிரைம் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அவங்களோட பியூர் டாமினேஷன், பேட்டிங், பவுலிங், அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸுமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணுறது, ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியை பவுலிங் போட சொல்லலாமா அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து சேஞ்சிங் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைடாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய ஆர்சிபி சைடில் ட்ராஃபி, ஆரஞ்ச் கேப், பர்பிள் கேப் எல்லாமே வின் பண்ணி அசத்துவாங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.